அதிசயமான இயேசுதான் உங்களோடு பேசுகிறார். என் மகனே, என் மகளே, நான் அதிசயங்களை செய்கிறவர், என் பேரே அதிசயமானவர், உனக்கு என்ன அதிசயம் வேணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ஒரு அதிசயம் நடந்தாதாங்க உண்டு அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த அதிசயத்தை இயேசு உங்களுக்கு செய்வார். அவர் இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் எத்தனை அதிசயம் செய்தார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறார், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார், குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறார், சப்பானிகளை நடக்க வைக்கிறார். எத்தனை அதிசயம் பாருங்க. 5 மீனை பங்கிட்டு ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிட வைக்கிறார், பெருக பண்ணுகிற அற்புதம், அதிசயம். அவருடைய ஒவ்வொரு காரியமும் அதிசயம் தான். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு என்ன அதிசயம் வேணும்? எதில் அதிசயம் நடக்கணும் நீங்க சொல்லுங்க. அந்த அதிசயத்தை இன்றைக்கு இயேசு உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு செய்வார், இப்போ செய்வார். உங்க வாழ்க்கையில் சுகம் வேணுமா? விடுதலை வேணுமா? உங்களுடைய கடன் பிரச்சனை மாறணுமா? பிரச்சனை நீங்கணுமா? அதுக்கு தான் இயேசு வந்தார். அதுக்கு தான் சிலுவையிலே மரிக்கத்தனை ஒப்பு கொடுத்தார், உங்களுக்கு அதிசயம் செய்ய. அப்ப எதுல அதிசயம் வேணும்? அதை கண்முன்னால நிறுத்துங்க, இருதயத்துல கை வைங்க. இயேசுவே, நீர் அதிசயமானவர் என்பதை விசுவாசிக்கிறேன். நீர் அதிசயங்களை செய்கிற தேவன் என்பதை விசுவாசிக்கிறேன். எனக்கு இன்றைக்கு இந்த காரியத்தில் ஒரு அதிசயம் வேணும். இயேசுவின் நாமத்தில் இந்த அதிசயத்தை எனக்கு செய்யுங்க. நான் விசுவாசிக்கிறேன், பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில்